குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அனலாக் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, அனலாக்னு இருக்கா? அனலாக்ல ஸ்லைடர் எடுத்துக்கங்க. ஸ்லைடர் எடுத்து டிராப் பண்ணிக்கங்க. ஸ்லைடர் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. அட்ரஸிங் வந்து கொடுங்க, x0 கொடுத்து என்டர் கொடுங்க. நீங்க ஸ்லைடரோட ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 100, 1000 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அவ்வளோ செட் பண்ணிக்கலாம். அனலாகுங்காட்டி டேட்டா டைப் வந்து வேர்டில் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. அனலாக் ஸ்லைடர் இருக்கு. இப்போ ஸ்டைலு இதெல்லாம் போய் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ பாருங்கள், டைரக்ஷன் வந்து ஹரிசாண்டலாக வேணுமா இல்லை வெர்டிகலாக வேணுமா? வெர்டிகலாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி நான் ஹரிசாண்டலாக கொடுத்துக்கிறேன். இப்போ அனலாக்கு ரேஞ்ச் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஒரு மீட்டரில் போய் மீட்டர் 1 அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. எடுத்து ட்ராப் பண்ணிக்கோங்க. மீட்டரில் டபுள் கிளிக் பண்ணுங்க. இது அனலாகுங்காட்டி நம்ம டேட்டா டைப் வந்து வேர்டில் இருக்கு. மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் இருக்கு. அட்ரஸ் வந்து ரீட் அட்ரஸ் எது ரீட் ஆகணும் அது x0க்கு தகுந்த மாதிரி இது வந்து வேல்யூஸ் நமக்கு காமிக்கும். x0 கொடுத்து என்டர் கொடுங்க. ஸ்டைலில் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரைசரு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேல்யூ செட் பண்ணியாச்சு. இப்போ 0 to 100 வரைக்கும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ரேஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ போய் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் சிமுலேஷன். இப்போ பாருங்க, ஸ்லைடர் வந்து 0ல இருக்கு. நமக்கு சார்ட்டும் நமக்கு 0ல இருக்கு. மீட்டரும் பாருங்க, ஸ்லைடர் வந்து வேரி ஆகுது. இந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மீட்டர்ல நமக்கு வேல்யூஸ் தெரியுது. இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க மேலே வச்சுக்கலாம். அடுத்து என்னென்ன மீட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீட்டர்ஸ் இருக்கும். மீட்டர் 1 எடுத்தோம். மீட்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மீட்டர் 3 டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ 4 டைப் மீட்டரும் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நம்ம செட் பண்ணணும். x0 என்டர். ஓகே, எல்லாத்துக்கும் அந்த ஸ்லைடர் வேரியேஷன் ஆனால் நமக்கு இங்கே நமக்கு ரீடிங்ஸ் நமக்கு காட்டணும். அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் சேம் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். நான் இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து அட்ரஸிங் நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் அட்ரஸிங் கொடுக்க வேண்டியது வரும். நான் இப்போதைக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, 4 டைப் ஆஃப் மீட்டர்ஸுமே இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம், பிக்சர் நீங்கள் வச்சுக்கலாம், எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோடு பண்ணி கூட பிக்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.